பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. முடியல என்னால. இவரால் நான் எவ்வளவு டீ குடிச்சிருக்கேன் தெரியுமா? ஜெலிசில் சாப்பிட்டிருக்கேன் தெரியுமா? இவர் பாட்டு வந்துருச்சா டீ கடையில் நின்றுறது. சும்மாலாம் போட்டு பாட்டு போட மாட்டாங்க இங்க மதுரையில. ஆக ஏதாவது டீ வாங்கி குடிச்சாதான் அவன் பாட்டை போடுவான். அதுக்காக இவர் நேகப்பட்ட டீயை குடிக்க வச்சு என் வயிற்ற ஒரு வழி பண்ணவர் டிஎம்எஸ். நான் இதுக்கு அப்புறம் பார்த்தா எத்தனையோ இடங்களுக்கு ஷூட்டிங் போயிருக்கிறேன். துபாய் போயிருக்கேன், அபுதாபி போயிருக்கேன், சிலோன் போயிருக்கிறேன், ஜெர்மனி போயிருக்கேன், பிரான்ஸ் போயிருக்கிறேன். இன்னும் உலகத்தின் பல பகுதிகளுக்கு எல்லா ஊருக்கும் போன உடனே பார்த்து நான் BMW காரை கொண்டாடுவான், லேண்ட் குரூசரை கொண்டு வருவான், எல்லா காரையும் கொண்டாந்து உட்காருவான் அங்க உள்ள தமிழன். ஆனா காருக்குள்ள ஏறி உட்கார்ந்த உடனே ஏசிய போட்ட உடனே அந்த தமிழன் பண்ற வேலை என்ன தெரியுமா? பாட்ட போடுவான். அது டிஎம்எஸ் பாட்டியா? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளித்து என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. டிஎம்எஸ் பாட்டு உலகம் ஃபுல்லா இன்னும் டிஎம்எஸ் எல்லாருடைய ஜீவநாடிகளையும் கலந்திருக்காரு. டிஎம்எஸ்க்கு வெறும் பணக்காரங்க மட்டும்தான் ஃபேன்ஸா? வண்டி இழுக்கிறவன் பரோட்டா போடுற மாஸ்டர் ஒரு நாளைக்கு 200 ரூபா, போனா 200 ரூபா, போகாட்டி அதுவும் போச்சு. வண்டி இழுக்கிறவன், பாரம் தூக்குறவன், கொத்தனாரு, சித்தாளு, வேலை பார்க்கிறவன், துணி துவைக்கிறவன், இவங்கெல்லாம் தான் டிஎம்எஸ்க்கு மாபெரும் ரசிகர். ஒவ்வொரு நாளும் நைட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்து கதை சொல்ற குரல்யா டிஎம்எஸ் உடைய குரல். கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம். கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம். எதுக்கு சொல்றேன்னா அவருடைய குரல் நமக்கு என்னென்ன பண்ணிருக்கு தெரியுமா? டிஎம்எஸ் குரல் எம்ஜிஆருக்கு எழுச்சி தந்தது, சிவாஜிக்கு நெகிழ்ச்சி தந்தது, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஜெமினி கணேசனுக்கு புகழ்ச்சி தந்தது, நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தந்தது. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு, திசை தொடும் தொடுத்தரு என் தோழே. டிஎம்எஸ் குரல் சிரித்தது எப்ப தெரியுமா? என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கழுத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா? என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா? டிஎம்எஸ் உடைய குரல் நம்மளை அழ வைத்தது. கண்ணின் மணியாக மணியின் நிழலாக கலந்து பிறந்தோமடா. மீசை இப்படி வச்சிருப்பான், மதுரையில இப்படி வச்சிருப்பான். எனக்கும் தான் இருந்துச்சு, இப்போ ஒரு படத்துக்காக எடுத்துட்டேன். ஆனா படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அழுவான் குழந்தை மாதிரி. நம் மண்ணும் கடல் வானும் மறந்து முடிந்தாலும் பிரிக்க முடியாதடா. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை. அதுதான் டிஎம்எஸ் குரல் நமக்கு உபதேசம் பண்ணுச்சு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. பரீட்சையில அரியர்ஸ் வரும்போதெல்லாம் இதைத்தான் படிக்கும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும், இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. டிஎம்எஸ் குரல் வந்து காதல் தோல்வியில் துவண்டது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. டிஎம்எஸ் குரல் காதலில் கனிந்தது. முத்துக்களோ கண்கள் தித்திப்பு. அதுல வந்து டிஎம்எஸ் ஒண்ணு பண்ணிருப்பாரு. நமக்கு பாட்டு தெரியாது, சங்கீதம் சுமாரா தெரிஞ்சவங்க என்ன மன்னிச்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சவங்க எந்திரிச்சு போயிருங்க, ஏன்னா கோவிச்சுக்குவீங்க என் மேல. அதுல ஒரு இடத்துல டிஎம்எஸ் பண்ணுவார், முத்துக்களோ கண்கள். அடுத்தாப்புல பாருங்க,
தித்திப்பதோ அதை தாண்டி என்னால போகவே முடியாது. தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. அதான் காதல்ல கணிந்தது. டிஎம்எஸ் குரல் நமக்கு சவால் விட்டுச்சு. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. நைட்டு பாத்ரூம் போக முடியாதுங்க, பயமா இருக்குங்க இதால் பாட்டை கேட்டா. டிஎம்எஸ் ஈவ் டீசிங் வேற பண்ணிருக்காருங்க. ஒரு பொண்ணை விடல, பாட்டுலதான். காதல் மலர் கூட்டம் ஒன்றே வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார். அதுல வேற ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்மேனி வண்ணம் செவந்தி. ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்மேனி வண்ணம் செவந்தி. மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி. நான் அழைப்பேன் கை கொடுப்பேன் உன் விழியாலே வரந்தா. காதல் மலர் கூட்டம். டிஎம்எஸ் குரல் சோசியலிசம் பேசியது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். டிஎம்எஸ் குரல் விரகதாபத்தை விளக்கியது. முதலிரவு காட்சிக்கு அது ஒரு முதலிரவு, நான் ஒன்னும் தப்பா சொல்லிட மாட்டேன். முதலிரவு காட்சிக்கு டிஎம்எஸ் அவர்கள் குரல் எப்படி இருக்கு பாருங்க. அதுல ஒரு டீசன் மெல்ல மெல்ல அருகில் கொலைவார் மென்மையாக கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுதே. மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவே. நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவா. பழைய ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு ஐயாவுக்கு. ஆனா இப்பெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இறங்கிடுறாங்க. தீ பிடிக்க முத்தம் கொடுடா, உன் திமிர் எல்லாம் அடங்கட்டு கொஞ்சம் கடிடானே சொல்லிடுறாங்க. நான் அதை பத்தி பேசல, அது அப்போ உள்ள ட்ரெண்ட், இது இப்போ உள்ள ட்ரெண்ட். அவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு எப்படி எல்லாம் ஒண்ணு, என்ன ஒண்ணும் சொல்லாதீங்க. டிஎம்எஸ் குரல் காதலியை வர்ணித்தது. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா. கோயில் கொண்ட சிலையா கொத்துமல கொடியா. இப்ப எப்படி வர்ணிக்கிறோம் தெரியுமா? காதல் பிசாசை ஏனோ சௌக்கியம் பருவாயில்லை. கேட்டவனுக்கும் புரியல, பாடினவனுக்கும் புரியல. டிஎம்எஸ் குரல் காதலி கிட்ட அனுமதி கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? கல்யாண நாள் பார்த்து கொள்ளலாமா நாம் கையோடு அனுமதி கேட்டுச்சு. இப்ப அப்படி இல்ல. கல்யாணம் தான் கட்டி ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாம். அது அப்போ உள்ள ட்ரெண்ட், இது இப்போ உள்ள ட்ரெண்ட். அது அவங்களுக்கு அது கரெக்ட், இது இவங்களுக்கு கரெக்ட். நான் தப்பா சொல்லல. தாய்ப்பாசம்னா அது டிஎம்எஸ் குரல் தான் நம்ம முன்னாடி கொண்டாந்து எடுத்து போட்டுச்சு. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. தாயின் வடிவில் தெய்வத்தை கண்டால் வேறொரு தெய்வம் இல்லை. மனைவி ஒரு குறிப்பிட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வர்ற அந்த மனைவி இருக்கிறாளே, அந்த மனைவியின் உயர்வை டிஎம்எஸ் குரல் எப்படி சொல்லிச்சு தெரியுமா? ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்து மென்ன, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்து மென்ன, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்.
என்று மனைவியின் உயர்வை இப்படி எத்தனையோ 1000 பாடல்கள் 10,000 பாட்டு பாடி வச்சிருக்காரு. 10,000 பாட்டு 1700 படத்துல பாடி இருக்கிறார். இதுவோ முருகனுக்காக வேற ஏகப்பட்ட பாட்டு. 3 கரெக்டா உச்சரித்த பாடகர் அல்லவா டிஎம்எஸ். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. 3 கரெக்டா மேடையில் உச்சரித்தது கலைஞர், திரையில் உச்சரித்தது நடிகர் தலம் சிவாஜி கணேசன், பின்னணியில் பாடலில் உச்சரித்தது டிஎம்எஸ். டிஎம்எஸ் டிஎம்எஸ் மட்டும்தான் சொன்னாரு. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இந்த விழா இருக்கிறது, இந்த விழா டிஎம்எஸ் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட விழாவாக இருந்தாலும், டிஎம்எஸ்ங்கிறது ஒரு கோபுரத்தின் மேலே இருக்க கலசம் என்றாலும், அந்த கோயிலுக்கான அடித்தளம், அந்த கோபுரம் கட்டுறதுக்கான பில்லர்ஸ், தூணு, ஒவ்வொரு செங்கலா யாரா இருந்திருக்காங்க தெரியுமா அவருடைய வெற்றியில? எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களையார், கே.வி. மகாதேவன், அது போக வாலி ஐயா அவர்கள், கவியரசு கண்ணதாசன் அவர்கள், இன்னும் எத்தனையோ இயக்குனர்கள். யாரை சொல்வது, யாரை விடுவது? இவர்கள் அத்தனை பேருக்கும் எடுக்கப்படுகின்ற மறைமுகமான விழாதான் இந்த விழா என்று சொன்னால் அது மிகையாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி ஒன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிறது எஸ்எம்எஸ், என்னைக்கு இருக்கிறது டிஎம்எஸ். இன்னைக்கு இருக்கிறது எஸ்எம்எஸ், என்னைக்கு இருக்கிறது டிஎம்எஸ் என்று கூறி, இது மிகப்பெரிய விழா. இதை எங்களுக்கே தோணல இதை எடுக்கணும்னு. ஆனா அண்ணன் அழகிரி அவர்கள் இது 2 வாட்டி தள்ளி போனா கூட நடத்தி காட்டுறேன்னு சூப்பர் பண்ணிட்டாரு. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். உண்மை அழகிரி சாருக்கு பெரிய சல்யூட். கிங் தான் அவரு. சோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி பண்ணி மறுபடியும் திருநெல்வேலி ஷூட்டிங் போறேன். முடிஞ்சா கார் கொடுங்க, இல்லாட்டி மண்ணுல அரி பிடிச்சு போறேன். என் மனசு நிறைஞ்சிருக்குது. தேங்க்யூ. MPS Musical